ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த 10ஆம் நாள் உபவாச குழுவிலே கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசி வந்து கொண்டிருக்கிறார். அநேக வார்த்தைகள், அநேக அறியாத வார்த்தைகள், அநேக தெரியாத வார்த்தைகள், அநேக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு முக்கியமான தலைப்பின் மூலமாக இந்த உபவாச குழுவின் 10ஆம் நாள்ல நம்மோடு பேச போகிறார். இதனுடைய தலைப்பு என்னவென்றால், தெளிந்த புத்தி எதற்கு நமக்கு தேவை? தெளிந்த புத்தி எதற்கு நமக்கு தேவை? அதற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த உள்ளவர்களாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த உள்ளவர்களாய் இருக்க கடவோம் சொல்லி ஆண்டவர் நம்ம மேல ஒரு கடமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவன் ரெஸ்ட் எடுக்கிறானே, மற்றவன் ஓய்வு எடுக்கிறானே சொல்லி நீ என்ன பண்ணாத, ஓய்வு எடுக்காத. அசதியா இருக்குதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணிடாத, மற்றவன் தூங்குற விதமாய் நீ என்ன பண்ணிடாத, தூங்கிடாத. அதுக்கு மாறாக விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இன்றைக்கு ஒரு தெளிந்த உள்ளவர்களாய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். எவைகளெல்லாம் தெளிந்த உள்ளவர்களாய் என்று சொல்லி வரும் காரியங்களில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்காதீங்க. மற்றவங்க எந்த நேரத்தில் தூங்குவாங்க? ஒருவேளை இரவு நேரத்தில் தூங்குவாங்க, அசதியா இருக்கும் போது தூங்குவாங்க, சோம்பேறியா இருக்கிறவன் எல்லா நேரமும் என்ன பண்ணுவான்? தூங்குவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி தூங்காம விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கணும் அப்படின்னா முதலாவது நீ விழித்து கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விழித்து கொண்டுதான் நம்ம தெளிந்தவர்களா இருக்க முடியும். தூங்கிங்கனே யாராவது நீங்க தெளிந்தவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? தூங்குற மனுஷனை பார்த்து ரொம்ப தெளிவா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் பார்வைக்கு தெளிந்தவர்களா இருக்கணும்னா முதலாவது விழித்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல விழித்திருக்கிறவளா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல என்னென்ன நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் தான் நம்ம என்ன பண்ணோம்? விழித்து கொண்டு தேவனை தேடுகிறவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேடணும். எப்படி? தெளிந்தவர்களாய் காணப்படும். தெளிவா இருக்கணும். ஆண்டவர் தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். தூங்குகிறவர்களை போல இருக்காதீங்கப்பா, கடைசி காலம் வந்துருச்சு, என் வருகை மிக சமீபமாக இருக்குது. நீங்க என்ன பண்ணாதீங்க, மற்றவர்கள் தூங்குகிறத போல நீங்க என்ன பண்ணாதீங்க. தூங்கிட்டு உன் நேரத்தை கழித்துட்டு உன் வாழ்க்கையை கழித்துட்டு இந்த 2024 அழிச்சு போட்டது போல அழித்து போடாதீங்க. வரப்போகிற 25ஆம் ஆண்டுல விழித்து கொண்டு தெளிந்த புத்தவர்களாய் என்று சொல்லுறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெளிந்த உள்ளவர்களாய் விழித்து கொண்டு. எப்படி? விழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் என்ன இருக்கணும்? விழித்து கொண்டே இருக்கணும். எப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விழிக்க வைக்கிறாரோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் போதும், உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் யாருக்கோ ஜெபம் பண்ண சொல்றார், யாருக்கோ ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார். யாரு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, யாருக்காக நான் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவர் தெளிவா சொல்லுவார். ஒரு சில காரியங்களை கண் முன்னாடி வைப்பார். அந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவருடைய தேவைகளுக்காக சந்தங்க, ஆலயத்துக்காக ஜெபிங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க, சபையின் காரியங்களுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெயில இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இவங்களுக்கெல்லாம் நீ விழித்து கொண்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நீங்க விழித்து கொண்டு ஐயோ தூக்கம் வரலையே சொல்லி கதறாதீங்க. அந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா
என்னை விழிக்க வைத்தீரே, அதற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தெளிந்த உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் ஒரு விசுவாசி தேவனை அறிந்த பிள்ளை, தேவனை தேடுற பிள்ளை தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். தேவனை சுத்தமானால் இன்றைக்கு இந்த 5 காரியங்களை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மற்றதை நாளைய தினங்களிலே பார்ப்போம். முதலாவது காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எதில நாம தெளிந்த உள்ளவர்களாய் காணப்படணும்னா பிசாசின் தந்திரங்களில் இருந்து விடுபட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு எவனை, வசனம் சொல்லுது பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ச்சிக்கிறாங்க. கெர்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்களா? சிங்கம் கத்துக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா யாரும் சிங்கத்தை பார்க்காம எடுத்துக்க மாட்டாங்க. ஜூக்கு போயிருந்தீங்கன்னா ஜூல பார்த்துருக்கலாம். இந்த அனிமல் பிளானட், நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் கெர்ச்சிக்குச்சுன்னா இந்த காடே என்ன பண்ணுமா? அலறுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான் பிசாசு. எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி எவன் மாற்றானோ என்ன பண்ணுவான்? அவனை பிடிச்சி அவன் என்ன பண்றோம்? சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ச்சித்து வகை தேடி விழுங்கி சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு நீங்க என்ன பண்ணோம்? தெளிந்த உள்ளவர்களா, பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களா, பிசாசு அடுத்து என்ன பண்ண போறான் என்றதை நீ என்ன பண்ணணும்? முன்கூட்டியே அறியணும். ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு, ஏசப்பா எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க. பிசாசுடைய பிடியிலிருந்து, அவன் கெர்ச்சிக்கிற கெர்ச்சினையிலிருந்து, அவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து என்னை என்ன பண்ணுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மானை பார்த்துருக்கிறீங்களா? எப்பயாவது ஒரு வாட்டி தான் மாட்டோம். மற்ற நேரத்தில் எப்படினாலும் என்ன பண்ணிடும்? தச்சிடும். ஏன்னா அதனுடைய ஓட்டம் அந்த மாதிரி. அதே மாதிரி கவனமா இருக்க. தண்ணி குடிக்கும் பொழுது ஏதாவது வருதா சுற்றி முற்றி பார்க்கும். சிங்கம் ஏதாவது வருதா, சிறுத்தை ஏதாவது வருதா, நம்மளை ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வருதான்னு சொல்லி இந்த மானானது என்ன பண்ணும்? சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும். அதே போலதான் எவன் நம்மளை விழுங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க தெளியாம தூங்குற மாதிரி காணப்பட்டா பிசாசு உங்களை விழுங்கி சாப்பிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இந்த சிங்கம் பாருங்க, பதுங்கி இருக்கும். அந்த புல்லுலாம் இருக்கும். அந்த புல்லுல என்ன பண்ணும்? அப்படியே படுத்து ஒழிச்சுட்டே நடந்து போகும். அப்படியாக உங்களை இரையாய் வைத்து உங்களை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசு கெர்ச்சித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பிசாசுடைய காரியங்கள் அப்படிதான். எவனை விழுங்கலாம், எப்படியாவது அவனை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது அவனை என்ன பண்ணிடணும்? வீழ்த்தி மலையில போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அநேக தந்திரமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவைகளை அறியணும்னா தேவனோட பட்சத்துல நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். அப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்க காணாம போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே பிசாசு கெர்ச்சிக்கிற கர்ஜனைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? முதலாவது பயந்துருங்க. ஒரு சில விலங்குலாம் ஓடவே ஓடாது. இந்த குதிரை தான் பாத்தீங்களா? நார்மல் குதிரை இல்ல, இந்த வரி குதிரை. நான் நிறைய பாட்டி பார்த்துருக்கேன். இந்த வரி குதிரை கிட்ட வந்துருச்சுன்னா அது ஓடவே ஓடாது. அதனால அதை என்ன பண்றோம்? அதை சிங்க கிட்ட என்ன பண்ணிடும்? சரண்டர் பண்ணிடும். அப்படி நாம இருந்துடக்கூடாது. பிசாசை பார்த்து நம்மளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சரண்டர் பண்ணக்கூடாது. நாம என்ன பண்ணோம்? மானை போல போராடணும், ஜெயிக்கணும். இந்த மானானது நிறைய டைம் ஜெயிக்கதான் ஜெயிக்கணும். அப்பேற்பட்ட தெளிந்த புத்தி உள்ளவனா இருந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்? கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கிட்ட தப்பிக்க முடியும். அப்படி தெளிந்த புத்தி இல்லாம இப்படி போலாமா அப்படி போலாமான்னு சொல்லி இருமனதாய் நீ இருந்த அப்படின்னு சொன்னா இப்படியும் போயிடலாம், அப்படியும் போயிடலாம், உலகத்திலேயே வாழ்ந்தலாம், ஆண்டவருக்கும் பிரியமா வாழ்ந்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா தெரியாம என்ன பண்ணிக்கொள்வீங்க? பிசாசினுடைய பிடியில மாட்டிக்கொள்வீங்க. இன்னைக்கு பிசாசினுடைய காரியங்கள் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? பிசாசுடைய
யார் இப்பேற்பட்ட இரு மனதை உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்களதான் பிசாசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இரையாக பயன்படுத்தி கொண்டான். இந்த இரு மனதா இருக்கிறவங்க யார் தெரியுமா? கிறிஸ்துவத்துல 90% இப்பேற்பட்ட இரு மனதா உள்ளவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இரு மனதாய் உள்ளவர்களா இல்லாம தெளிந்த புத்தி உள்ளாய் வாழணும். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்தின் கடைசியில் நீங்க வந்திருக்கிறீங்க, தெளிந்த புத்தி உள்ளாய் இருங்க. பிசாசு எவனை விழுங்கலாம், கடைசி நாட்களில் எப்படியாவது என்ன பண்ணிடலாம், ஜனங்களை சேர்த்து கொண்டு நரகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனுடைய பிளானுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அது வரி குதிரை எப்படி போராடாம தன்னை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதோ அப்படியா நீங்களும் உங்க வாழ்க்கையை பிசாசுடைய கருத்துல நீங்களே போய் ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தெளிந்த புத்தி உள்ளார்கள். இந்த தெளிந்த புத்தி யார் தருவார்? ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசுடைய பிடியிலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார் தெளிந்த புத்தி உள்ளாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்துள்ளவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை என்ன பண்ற சொல்லுகிறேன் என்று சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியத்தை பார்த்தோம், பிசாசுடைய தந்திரங்களை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு விழித்திருங்கள் என்று சொல்லி. இரண்டாவது காரியம், பாவம் செய்யாமல் இருக்க நீங்க என்ன பண்ணணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. வசனம் தான் சொல்லு, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. நீதிக்கு விழித்து கொண்டு நீதி உள்ளவர்களா அப்படின்னா உங்க கண்களில் எப்பொழுதும் நீதியானவைகளே இருக்கணும், உண்மையானவைகளே இருக்கணும், சரியானவைகளே இருக்கணும், நன்மையான காரியங்களே இருக்கணும். அவைகளை நீங்கள் யோசிக்கும் பொழுது நன்மையான காரியங்களே உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க முன்னாடி வரும். நீங்க நன்மையை நினைச்சீங்கன்னா நன்மையான உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்ல பாருங்க. இன்னைக்கு இந்த சேர் நாங்க வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஆண்டவரே எப்படியாவது இந்த சேர் எங்க கண்ணில் என்ன பண்ணுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் போகும்போதே எங்க கண்ணில் காட்டிட்டார். நாங்க வரும் பொழுது அதை என்ன பண்ணிட்டோம், அங்கிருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்களோ, எனக்கு நன்மை வரும், ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையான காரியங்கள் வரும்னு சொல்லி நோக்கி இருந்தீங்கன்னா நன்மையான காரியங்களை செய்வா. நீங்க ஒருவேளை தீய காரியங்களை நோக்கி இருப்பீர்களா, தீய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுமதிப்பீங்கன்னா தீமையான காரியங்களே உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னது, நாம நீதிக்குரிய காரியங்களை பாவம் செய்யாம நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை நான் என்ன பண்றேன் சொல்லுகிறேன். அப்படி ஆண்டவரே நீங்க தேடாம பாவத்துல நீங்க வாழ்வீங்கன்னா, நீங்க நீதியை பார்க்காம பாவத்துல வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே சொல்ற ஆண்டவர் உங்களுக்கு வெட்கம் உண்டான காரியங்கள் நமக்கு நேரிடும். ஹல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிறவன் எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணுவான், வெட்கப்பட்டு நிற்பான். மாட்டிக்கிட்டான்னா என்ன பண்ணுவான், எல்லாரும் முடியும் என்ன பண்ணுவான், சந்தோஷமா நிற்பானா, நான் தான் பாவம் செஞ்சப்பா அப்படி ராஜா மாதிரி தோரணையா நிற்பானா, கூனி குறுகி ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செஞ்சனே, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், கூனி குறுகி வெட்கப்பட்டு நிற்கிற நாட்கள் வரும். அதனால பாவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீதி கேற்ற விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாய் காணப்படும். ஒரு சிலர்லாம் தெரிந்தே போய் என்ன பண்ணுவாங்க, பாவத்தில் விழுவாங்க. தெரிந்தே போய் என்ன பண்ணுவாங்க, விழுவாங்க. இந்த ஆடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆடு போய் விழுந்துச்சுன்னா பின்னால் என்ன பண்ணோம், அந்த ஆடு போய் விழுந்துட்டே இருக்கும். ஐயோ அந்த ஆடு விழுந்துச்சேன்னு சொல்லி எல்லாம் பார்க்காது. அப்படியாக தெரிந்தே போய் நம்ம பாவங்களில் விழுந்துடக்கூடாது. அப்படியா தெளிந்த புத்தி உள்ளா இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, இதை செய்யாதமா,
இதை செய்யாதப்பா அது சொல்றாரு என்று சொன்னா அவைகளை ஏற்றுக்கொண்டு தெளிந்த புத்தி விட இல்லாண்டவரே என்னால முடியாது அப்படின்னு சொன்னா நமக்கு பாவமான காரியங்கள் ஏற்படும். ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யாதமான்னு சொல்றாருன்னா அதை தான் செய்வான் ஆண்டவரே சொன்னா வெட்கக்கேடான காரியங்கள் வரும் என்று சொல்லி கொரிந்தியர்ல நமக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு உங்களை மறைத்து நீதிக்கேற்ப விழித்து கொண்டு நீதியான காரியங்களை தெளிந்த புத்தியுள்ளாய் செய்ய கடமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பற்றுகிற பயம் வரணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, தேவனுக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை. அதை நினைச்சாலே நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஐயோ என் தேவன் பார்க்கிறாரு, பாவம் செய்யும் போது என்ன பண்றாரு, பாவம் பார்க்கிறாரு. இந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் பார்க்கிறார், இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தீய காரியங்களை கேட்கறதுனால என்ன பண்ணது, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தீய வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கும் பொழுது ஐயோ ஆண்டவர் துக்கப்படுவார். எல்லா காரியங்களையும் நீங்க செய்யும் பொழுதும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எவைகளையும் ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாய் வைக்கவே முடியாது. அப்ப ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க மறைச்சு செய்றீங்க அப்படின்னா நினைக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். எல்லாவற்றையும் நியாயத்திற்கு நாள்ல நம்ம கிட்ட கேள்வி கேட்பார். என் பிள்ளையே இப்படி செஞ்சுட்டியாமா, இப்படி செஞ்சுட்டியாப்பா, நான் இதுல துக்கம் அடைஞ்சு தெரியுமா, எவ்வளவு துக்கம் இருந்தா தெரியுமா, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில மறிச்சினேன், ஆனால் எனக்கு துக்கம் உண்டாகும்படி இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பார். ஹல்லேலூயா. அந்த நாள்ல வெட்கப்படாம நம்ம நீதிக்கேற்ப காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், நமது நிலைமையை அறிய நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. எப்படி அவன் தகப்பன் வீட்டுல ராஜாவா இருந்தான், எப்படி ராஜாவை போல இருந்தான், அவன் தகப்பன் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான், அவனுக்கு எல்லாவற்றையும் செய்தான், அவனுக்கு வேண்டிய உணவு வந்துச்சு, அவனுக்கு வேலை செய்ய வேலையாட்கள் இருந்தாங்க, அவன் அநேக பேர் அதிகாரம் பண்றதுக்கு அவன் ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் அவன் நிலையை அவன் என்ன பண்ணிட்டான், அறியாத போனதினாலே அவன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் வாங்கி என்ன பண்ணிட்டான், அழித்தது நிமித்தமாக ஒருவேளை சாப்பாடு பண்ணி போன தவிட்டாவது எனக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவன் அலைகிற நேரமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய நிலையை அறிய நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு சில விருப்பங்களை கொடுக்குறார். அவைகளை தெளிந்த புத்தியோடு நம்ம சூஸ் பண்ணணும். எல்லாவற்றையும் நமக்கு பிடித்த மாதிரி நடந்தோம்னா முடியாது. ஒரு சிலரை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தமா ஒரு பன்றி எப்படி அவனுடைய உணவு எப்பேற்பட்டதாக பாருங்க. ஒரு ராஜாவினுடைய உணவு இருக்கிற இடத்துல ஒரு பன்றியினுடைய உணவை அவன் சாப்பிடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, அவன் யோசிச்சு பார்க்கறான், அவன் நிலையை அப்பதான் நினைச்சு பார்க்கறான். அவன் தவறின போதுதான் அவன் நிலையை நினைச்சு பார்க்கறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலையாட்கள் சாப்பிட்டு மீச்சமான காரியம், எவ்வளவு சாப்பாடு மீண்டு போயிருக்குமே, ஆனால் இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்குது, ஒரு பன்றி சாப்பிடுகிற சாப்பாடு கூட எனக்கு கொடுக்கறதுக்கு ஒருவனுமே இல்லையே என்று சொல்லி தன் நிலையை அறிந்து பார்க்கிறான். ஒருவேளை இப்படி என் நிலைமை நடக்கும்னு சொல்லி அவன் முன்னாடியே தெளிந்த உள்ளவனாய் நடந்திருந்தான், இன்றைக்கு அந்த பன்னியோட உணவை அவன் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட காரியங்கள் அவன் வாழ்க்கையில நடைபெறணும்னு ஒரு அவசியமே இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கை தேவனை அறிந்த பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய நிலையை அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எல்லா காரியங்களையும் நமக்கு வந்த பிறகு ஐயோ
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டனே, ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை விட்டுட்டனே, ஆண்டவர் சொன்ன ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டனே, ஐயோ ஆண்டவரை விட்டுட தூரம் போயிட்டனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் புலம்புகிற காரியங்களை கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் நிலையை நீ அறிய தெளிந்த புத்தகனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்துட்ட பிறகு அறியறதுலையோ நீங்க ஆராய்ந்து பார்க்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் செய்துட்டு உங்க வாழ்க்கையில எல்லாமே வந்துட்ட பிறகு நீங்க நிலையை அறியறதுனால ஒரு காரியங்கள் மாறாது. ஆனால் அதற்கு முன்பதாகவே உங்களுடைய நிலையை அறியுங்க, உங்க நிலையை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை தேவனுடைய பட்சத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் நிலையை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க, இது எனக்கு நிலையானது அல்ல என்று சொல்லி விட நம்ம என்ன பண்ணணும்? தயாராயிருக்கணும். இல்லாண்டவரு எனக்கு கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லி போராடி பெற்றுக்கொள்ளக்கூடாது. போராடி பெற்றது நிமித்தமா எவ்வளோ பிரச்சனைகளை வேதத்துல எத்தனையோ பேர் பெற்றிருக்காங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எதை எனக்கு விரும்புகிறீங்களோ அதை கொடுங்கப்பா. அந்த நிலையை அறிந்து அதன்படி நடங்க. ஏசப்பா, நீங்க உன் சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க, உன் சித்தத்தின்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நிலையை நாங்கள் அறிஞ்சு என்ன பண்ணணும், அதன்படி செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய நிலையை அறியாம எல்லோ காரியங்களை வாங்கி இன்னைக்கு இஎம்ஐ லோன் கட்ட முடியாம கடன் பிரச்சனைனால மாட்டிக்கொண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? தூக்கு மாடி மறிச்சு போகிறாங்க. எத்தனையோ பேர் மருந்து குடிச்சு மறிச்சு போகிறாங்க. எத்தனையோ ஆத்துல குளத்துல விழுந்து மறிச்சு போகிறாங்க. ஏன் என்று சொன்னா, தன் நிலை என்ன என்பதை அறியாமல் உலகத்தின் இச்சையினால் இழுக்கப்பட்டு, உலக ஆசையினால் இழுக்கப்பட்டு தன் நிலையை மறந்து உலக ஆசைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்படி என் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு நாள் செய்திடாதீங்க. அப்படி செய்வீங்கன்னா நிந்தையான காரியங்கள் தான் நமக்கு வரும். அதனால ஒரு நன்மையான காரியங்களும் வராது. உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய சக்தி என்னவோ அதன்படி செய்யும். அல்லேலூயா. சக்திக்கு மிஞ்சது ஒன்றும் செய்யாதீங்க. ஏன்னா ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றையும் அளந்துதான் கொடுத்துருக்குறார். அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மை நாள நடத்துவார். உங்கள் நிலையை அறிய தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரியம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு என்ன சமயமாக இருக்குது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அன்னைக்கு பேதுரு எழுதிட்டார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கடைசி நாளில் உங்களை எச்சரிக்கிறார் ஆண்டவர். இந்த நாளில் ஜெபத்துல நீங்க என்ன பண்ணுங்க? தெளிந்த உள்ளவர்களாய் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய முடிவு மிக சமீபமாக இருக்கிறது. எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை வருவதற்கு எல்லாவற்றையும் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்லப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்தை அழிவு மிக சமீபம். ஐஸ்பர்க் என்ற ஒரு படிப்பாறைகள் முற்றுமாக என்ன பண்ணி கொண்டிருந்தது, முடிஞ்சிடுச்சு. எல்லாமே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்லாண்ட்ல ஒரு என்ன முளைக்குது? புல் முளைக்குது. எல்லாமே அழிஞ்சிருச்சு. தேசம் மிக சீக்கிரத்தில் என்ன பண்ண போகிறது? அழியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சொன்ன பாட்டதான வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானோ இந்த கடைசி நாளுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இல்லாமல் இருப்போமானால் கர்த்தருடைய வருகையிலே நாம போய் அவரோட சேர முடியாது. அவருடைய சமூகத்தை போய் சேர முடியாது. தெளிந்த புத்தி உள்ளாயிருக்கும் போது கர்த்தர் அவருடைய 2ஆம் வருகையில நீங்களும் நானும் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அப்படி தெளிந்த புத்திகளாய் இல்லாமல் இருப்பீங்கனால் நீங்க கைவிடப்பட்டவர்களா இந்த பூமியில விடப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ மிக சமீபமாக இருக்கிற அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுன்னா, தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுகிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திரர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. கடைசி வசனம், அவருடைய வருகையில் பிரவேசிக்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. ஆகையா நீங்கள் உங்கள் மனிதனின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திகளாயிருந்து இயேசு கிறிஸ்து தாம் வெளிப்படும் பொழுது அந்த நாளிலே அவரோடு நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய கிருபையினால் அவரோடு சேர்ந்து கொள்ளணும். அதற்கு உங்களை தெளிந்த புத்தியுள்ளாய் மாற்றிக்கொள்ளுங்க. அவருடைய வருகையில பிரவேசிக்கிறது. இந்த உலகத்துல வாழ்றது எதற்காக? சாப்பிட்றதுக்கா, உடுத்துக்கிறதுக்கா, நல்லா ஜாலியா இருக்கிறதா, வீக்கெண்ட நல்லா என்ஜாய் பண்றதுக்கா? இல்ல, நம்முடைய தேவனுடைய வருகையில அவரோடு பிரவேசிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நம்மை ஆயத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? வருகைக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தப்படலாம், காணப்படணும், ஆயத்தப்படணும். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய வருகையிலே நம்மை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. தூங்குகிறவளாய் அல்ல, தெளிந்த புத்தி உள்ளாய் விழித்து கொண்டு அவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது, பிசாசின் தந்திரங்களிலிருந்து தப்பிக்க நீங்க விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. 2வது, பாவம் செய்யாமல் இருக்க தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. 3வது, நமது நிலையை அறிவதற்கு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. 4வது, ஜெபம் செய்வதற்கு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. கடைசி, வருகையில அவரோடு பிரவேசிக்க ஆயத்தப்பட்டு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.